தேர்தலுக்கு முன் எதிராளி, தேர்தலுக்கு பின் கூட்டாளி. இதில் வாக்களித்த மக்கள் தான் ஏமாளி. தன் ஏமாளி என்று தெரியாத மக்கள் தான் கோமாளி. ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக். ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான், அரசியல்வாதி இல்ல. பப்ளிக் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ணலையா, அதான் சிக்கல். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? ஏய், ஒரு பொண்ணை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன யோசிக்கிறோம்? பையன் படிச்சவனா, எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், நல்லவனா கெட்டவனா, சிகரெட் குடிப்பானா, தண்ணி போடுவானா, பான் பிராக் சாப்பிடுவானா, இத்தனையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஏன் எவனாவது கிடைச்சானா அவன் கையில கொடுத்து ஓட்டி விட வேண்டியதானே? ஓட்ட மாட்டான். என்ன, அது நம்ம பொண்ணு, நமக்கு பிறந்த பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு. அந்த மாதிரி இது நம்ம மண்ணு, நான் பிறந்த மண்ணு, நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இல்லையே. எவன் ஓட்டு கடல் போட்ட வேண்டியதான். ஆனா ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போதோ, ஆனா ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கும் போதோ, ஏன் ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கும் போதாவது யோசிச்சிருக்குமா? யோசிங்கடா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னென்னலாம் யோசிக்குமோ அப்படி யோசிங்கடா.